அப்பா நம்ம குஜராத் நன்ன சுந்தரி, இது நம்ம பெரிய பேபி, இது நம்ம சின்ன பேபி, இது அமெரிக்கன் நாய். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு எல்லாருக்கும். விட்டுருப்பா விட்டுருப்பா, நாய்க்கு மூடு கடை பாக்கிது. அப்பா பரணி அப்பா கை தட்டுங்க. இப்ப பாருங்க, உலகமே தலையே தெரிய போகுது. விசில் அடிங்க. பாரு பாரு. அப்பா பரணி வாத்தியார அப்பா என்னப்பா? சாரி, இதெல்லாம் தெரியாம நான் அவசரப்பட்டு என்ன மன்னிச்சிருங்க. அத்தோடு சாமி, உன் நிலைமையில நான் கூட அதான் பண்ணிருப்பேன். உங்க பேர் என்ன சொன்ன? மண்ணாங்கட்டி. என்ன பேரை தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளவு கோச்சுக்கிறேன் இல்லீங்க? சார் அது பேரே மண்ணாங்கட்டி தான். அதான் சாமி, நம்ம பேரு அதான். அப்படியா? அது என்ன புனை பேரா? யோ சாப்பாடு ரெடி. இந்த பர்னே போ, துண்ணு போ. நாங்க உங்களுக்கு ஏதாவது இந்த இல்ல இத்தனை கஷ்டத்துக்கு நடுவுல பையனை வச்சு காப்பாத்திருக்கீங்களே, அதுக்கு நாங்க ஏதாவது பண உதவி? ஐர, எனக்கு கஷ்டம் ஒண்ணும் இல்ல. மேல ஆகாசம் கீழே பூமி, கஷ்டம் எல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான். இதே வேற வேணா சொல்லிதான் வச்சுக்கோ, அவனை போட் எடுத்து கையில குடுத்துட்டு இருப்பேன். வயசு காப்பாத்துச்சு போ. இல்ல கோச்சுக்காதீங்க, அவருக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு என் மேல தான் சாமி, என்ன மன்னிச்சிருங்க. இல்ல தப்பு என் மேலதான். அட தப்பு என் மேல சொல்றல. துண்டுதான் பையன் தூங்கிடுவான். தூங்குனதுக்கு அப்புறம் தூங்கின்னு போட்டான்னு வச்சுக்கா, இந்த அழுற சீனு கட்டாயிடும். இல்லன்னா தூங்கின்னு போச்சல பையன் அழுவான், அதை பார்த்து நம்ம சம்சாரம் அழுவோம், புல்ல குட்டிங்களா அழுவோம், அதை பார்த்து நம்மளுக்கு குபுக்குன்னு. யோ நீ வரல? தாச்சா வரான்னு சொல்றல, வந்துக்கிறாங்க. இல்ல நீங்க வேணும்னா போய் சாப்பிடுங்க. எப்படி சார், உங்களுக்காக ஸ்பெஷலா ஹோட்டல்ல இருந்து வாங்கினா சொல்லிருக்கேன். நம்ம வீட்டுலாம் நீங்க சாப்பிடுவீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? 2 வருஷமா என் புள்ள சாப்பிட்ட சோறு அதை நான் சாப்பிட மாட்டேனா? இல்ல உங்களுக்கு அதுல ஏதாவது ஆட்சேபணம் இருந்தா சொல்லுங்க, நான் சாப்பிடலாம். ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தாராளமா குந்தின் சாப்பிடலாம். வா வா வாசாமே. இல்ல இல்ல, இன்னைக்கு நான் ஒரு வேளை தான், அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன். இந்த பிளேட்ல கூட வாழைக்காய் துண்டு மீன் மாதிரி இருந்தது. நீ சாப்பிட மாட்டே, அவள் தானே விட. சரி நீ வா சாப்பிடலாம். பரணியா? காஃபி. பரணி எழுந்து வந்துட்டான், அவன் ஏதாவது சாப்பிடுறானான்னு கேளு. பல் தேய்ச்சிட்டு என்ன சாப்பிடுற? பாயாகுதா? பாயாவா? பாயான்னா ஆட்டுக்கால். டேய், பயப்படாதீங்க, சும்மா சத்தம் வச்சேன். நீங்க தான் சைவமாச்ச, மறந்து போடுனா? என்னது இது மெட்ராஸ் பாஷை இவ்வளவு சரளமா பேசுறாங்க? என்ன பின்ன? பாட்டி எங்கப்பா? நீங்களாம் தானே அவளை ஹாஸ்பிடல்ல சேர்த்து, அது அங்க இல்ல, நாங்க பகவான ரொம்ப பிரார்த்திச்சுட்டோம். பகவான் தான் கொஞ்ச நாள் இங்க வந்து இருக்கட்டும் அப்படின்னா, அதுல செத்துட்டாங்களா? அக்கா அக்கா எங்க? இங்க இல்லையா? அப்போ தனுஷ் அங்கிள் கூட தான் இருப்பாங்க. தனுஷ் அங்கிள் தான் அக்காக்கு வேலை போட்டு குத்தாரு, துட்டு கூட குத்தாரு. அப்போ நம்ம டைகர் ரோட்ல ஓடிச்சா, அது தொத்தினே போன. யாரையா கிருஷ்ணா? யார் நீங்க? என்ன நான் தான் என்ன வேணும்?
ஹலோ ஹலோ வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனியாமே சைது சொன்னான். ஜெயிலுக்கு போன நீ என்ன பெரிய பிஸ்தாவா? இல்ல, நான் தகராறுக்கு வரல. நான் ஊருக்கு போறேன். போதும், என் மகனை கண்டுபிடிச்சிட்டேன். என் மகளை நீ தான் வேலைக்கு சேர்த்து விட்டியா? எனக்கு தெரியும். ஓ, அதெல்லாம் கூட தெரியுமா? இன்ஃபர்மேஷனோட தான் வந்துக்கிறான். இவனுக்கு போலீஸ்ல கனெக்ஷன் இருக்கு தலைவா. நேத்து கூட ஒரு போலீஸோட தான் வந்தான். போலீஸா? ஆ, யாருடா? எஸ்பியா? கமிஷனரா? எவனா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு இருக்கடா 1000 கனெக்ஷன். நான் என்ன சொல்ல- கழுவ தூக்கி இருக்கடா. சத்தம் யாருக்கு நஷ்டம் இல்லை, பூமிக்கு பாரம் குறை. தனுஷ், என் மகன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு. நான் வேற எதுவுமே கேட்கல. சி, விட்றா. தனுஷ், தயவு செய்து சொல்லிடு. இல்லன்னா போடா. இல்லன்னா என்ன புடுங்குவியா? உன் பொண்ணு எங்க இருக்கான்னு தானே தெரியல. உன் பொண்ணு கல்கத்தாவில் வேலைக்கு விட்டிருக்காரு வெங்கடாசலம். கல்கத்தா சோனா காட்சி. சோனா காட்சி தெரியுமா? தெரியாதா? ஆ? சீக்கிரம் சீக்கிரம். Ah!